ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரள மக்கள் வீடுகளையும் சொந்தங்களையும் இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் நம்ம இந்திய ராணுவம் ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க. அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயநாட்டில் சுரமாலா மற்றும் முண்டகைன்னு 2 கிராமங்கள் இருக்குது. இந்த 2 கிராமங்களையும் இணைக்கிற விதமாக ஒரு 100 அடிக்கு கான்கிரீட் பாலம் ஒன்று இருந்துட்டு வந்திருக்கு. இந்நிலையில தான் இந்த 100 அடி கான்கிரீட் பாலம் மழையினால அடிச்சு செல்லப்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் தான் வயநாட்டில் இடிஞ்சு விழுந்த பாலத்துக்கு பதிலாக இந்திய ராணுவம் 31 மணி நேரத்திலேயே புதிய பாலத்தை ஒன்று கட்டியிருக்கு. இந்த குழு வழி நடத்தியது இந்திய ராணுவ மேயர் சீதான்றவங்க தான் தலைமை தாங்கியிருக்காங்க. 2 கிராமத்துக்கும் இடையில 190 அடி தற்காலிக இரும்பு பாலத்தை கட்டியிருக்காங்க நம்ம ராணுவ வீரர்கள். வயநாட்டில் இருக்க முண்டகையிலையும் சுரமாலா ஆகிய இடங்களில் பெரிய நிலச்சரிவில் மக்கள் பலர் சிக்கி இருக்காங்கன்னு தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு. 1000 பேருக்கு மேல இதுவரை அங்கே காணாமல் போயிருக்காங்க. அங்கே இதுவரை 310 பேர் பலியாகி இருக்காங்கன்னு தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் முண்டகைன்ற கிராமத்தில் 400 வீடுகள் இருக்கிறதாவும் அதில் 30 வீடுகள் நிலச்சரிவில் சிக்கி இருக்கிறதாவும் இன்னும் பலர் காணவில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது பாலம் கட்டினதால இங்கே மீட்பு பணிகள் எளிதாக மேற்கொள்ள முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. கேரளா மக்கள் இப்போது மேயர் சீதாவை இரும்பு பெண்மணினோ ரியல் ஹீரோனோ சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.